உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்கு. யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச தடவை பூரட்டாதிக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் 3 பகுதியை வச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பகுதியை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு 5-6 நட்சத்திரங்கள் சூப்பராக இருக்குன்னா இந்த தடவை பூரட்டாதி அதி அற்புதமாக இருக்குது. ஏன்னா நட்சத்திர நாதனும் சரி ராசிநாதனும் சரி ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்காங்க. எப்பயும் நம்மளாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஜாலியாக இருப்போமா இருக்க மாட்டோமா? கண்டிப்பாக இருப்போம். அந்த மாதிரி இந்த தடவை மிஸ்டர் நட்சத்திர நாதன் குரு உச்சமடைந்து உட்காந்துருக்காரு. அதுவே பெரிய விஷயம். 10க்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிவராஜ யோகத்தில் திளைக்க போகிறார். அது அதை விட பெரிய விஷயம். அப்படியே இப்படியா வந்தீங்க நீங்கள் மீனமாக இருந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அதை தாண்டி நட்சத்திரநாதன் 2ஆம் இடத்திற்கு பார்வை வேற கொடுக்குறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. நட்சத்திரநாதன் ராசிநாதனுடைய பார்வை பரிவர்த்தனை வேற. எனக்கு சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் ராசிநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்திருத்தல் அப்படின்றது நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம். நிறைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற போகிறது. குரு காலபுருஷனுடைய 4ஆம் இடத்தில் அமர்ந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அது 6ஆம் இடம். நீங்கள் மீனமாக இருந்தால் அது 5ஆம் இடம். 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்ட் விஷயம். குண ரோக சத்ருவை அழிக்க போகிறேன். காலு முடியல, நெட்டி முடியல, அது முடியல, இது முடியல, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, வீட்டில் பிள்ளைகள் உடம்பு சரியில்லை, எனக்கு இதெல்லா கதையும் போகுது. என் புள்ள இந்த வார்த்தையே வராது இனிமேல். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகள் குறித்த கவலைகள் தவிடுபடியாக போகுது. பிள்ளைகள் குறித்த வருத்தத்திலிருந்து வெளில வர போறீங்க. நிறைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போகுது. குழந்தைகள் ரூபமாக இருந்த பிரச்சனை எல்லாம் தவிடுபடியாக போகுது. தேவையில்லாமல் வந்த காதல் விஷயத்தால் வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது. பண வருமானத்திற்காக இருந்த அமைப்பு மாறப்போகுது. ஹெல்த்து தாங்க முடியல, என்னமோ கை கால்லாம் வலிக்குது, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு எனர்ஜியே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. என்னமோ 7:2ன்றாங்க 8:2ன்றாங்க, குரூப்பாக எங்களுக்கு ஒன்றும் விடிஞ்ச மாதிரியே இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த ஒவ்வொரு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விமோச்சன காலம். ஆல்மோஸ்ட் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் கும்பமாக இருந்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு அந்த இடத்த. குரு பால் செய்து விடுவாள். அப்போ என்ன ஆகும்? அந்த 6ஆம் இடம் தவிடுபடியாகும். இந்த 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்ருன்னு பேர். அது தவிடுபடியான சந்தோஷம் தானே. 6இல் குரு ஊரில் பகைன்னு பேரெல்லாம் வேற உண்டு தெரியுமா? அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் தெம்பு அதிகரிக்கும். ஊரில் இருக்கவங்களாம் வச்சு செய்வோம். இந்த அளவுக்கு அடங்கி போன பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே புது பொலிவோட இந்த தடவை வீறு கொண்டு எழுவார்கள். நல்லா இருக்கு. நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, எய்த்து வீட்டுக்காரங்க பிரச்சனை எல்லாம் கடவுள் அருளால் தவிடுபடியா. குலதெய்வத்துடைய ஆசி அனுக்கிரகம் கிடைக்கும். கூடவே சேர்ந்து சூரியனும் உட்கார்ந்துருக்கிற அமைப்பு. 7ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு அடுத்தவர்களுக்காக சில உதவிகள் மேற்கொள்வீர்கள். அடுத்தவங்களுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வோம். நாட் ஓன்லி சந்திரன் பூரட்டாதில் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கு. சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்தி அதை தாண்டி கீழே என்ன கழுவி ஊற்றி பிரயோஜனமே இல்லை. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி கோச்சார பலன் என்பது ஒரு 25-30 விழுக்காடு இப்போ இருக்கிற வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட், அவ்வளோதான். நீங்கள் பிறக்கும்போது என்ன ஜாதகம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அதோடு சேர்ந்து இந்த கோச்சாரம் இயங்கும்போது அதற்கான வாழ்வியலை கொடுக்கும். இல்லாட்டி திரும்ப இந்த மாதிரி கிரகமைப்பு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கல்யாணத்துக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போனால் ஜவுளி கடைக்கு தான் போவாங்க. ஜவுளி கடைக்கு போவாங்க. இந்த ஜவுளி கடைக்கு போனால் நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும், இந்த இடத்துக்கு தான் நீங்கள் போவீங்கன்னு சொல்கிறது தான் கோச்சாரம். அதில் எந்த ஃப்ளோரில் போகணும், எந்த ஃப்ளோரில் போனால் உங்களுக்கான ட்ரெஸ்ஸு கிடைக்கும், ஆண்களுக்கு தனியாக கிடைக்குமா, பெண்களுக்கு தனியாக கிடைக்குமா, அதுலேயும் நீ போயிட்டு உங்களுக்கு எக்ஸல் சைஸா டபுள் எக்ஸல் சைஸா என்ன சைஸு 40 42 போட்டு ட்ரையல் பார்த்து அதில் ஒரு 10 செலக்ட் பண்ணி அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அது உங்களுக்கு லக்காக இருந்து சாதாரண ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு சாதாரண விஷயத்துக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸிங். இப்போ இங்கே கோச்சாரம் பார்த்தோன்னே அப்படியே வந்துருமானா இது ஜவுளி கடைக்கு போகிறதுக்கான நிகழ்வு. நம்மளுடைய சுயஜாதகம் என்ன இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நல்ல ஜவுளி கடைக்கு போனால் எல்லாமே கிடச்சிருமா? அந்த மாதிரி இதில் கோச்சாரம் சூப்பராக இருக்குது. அப்போ எல்லாமே கிடைக்க போகுது. யாருக்கு? பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க புது பொலிவோடு இருக்க போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக
உடம்பு ரீதியாக மன ரீதியாக போராடி கொண்டிருந்த அமைப்பிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளில வந்துடுவீங்க. சூப்பராக இருக்கு, எனக்கு பார்க்கறதுக்கே அதுதான். எனது 7.5 பாதச்சனியா ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே எனக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கிற இந்த 11 ராசிக்காரனும் வைத்தறிச்சல் போகிறது மீன ராசியை பார்த்தான். ஆனால் நீங்கள் இதுக்கே இப்படி ஐயோ ஐயோ நீங்கன்னா மற்ற ராசிக்காரங்க 7.5 சேனல் வாங்கினதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? ஆல்மோஸ்ட் ராசிநாதன் கேந்திர மாரி ஒரு வகையில் நல்லது பண்ணாரு. 5ஆம் இடத்துல அமர்ந்து இன்னும் நல்லது, அது உச்சமாக அமர்ந்து இன்னும் நல்லது பண்ண போறாரு. வேற என்ன வேணும்? அதை தாண்டி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்க போதா என்ன? ஒன்றும் இல்லை. ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பொன்னான காலம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் புதுகலம் காலம். இந்த 2 இதுலையும் இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை புது பொறுப்பு, புது பொலிவு, நியூ பிஸ்னஸ்ஸு, புதிய வருமானம், வீட்டில் திருமணத்திற்கான ஒரு பிராப்தம், திருமணத்தை பற்றி பேசுறது, பிள்ளைகள் கொடுத்த கவலை, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, டக்குன்னு எல்லா விஷயம் நிவர்த்தியாகும். ரொம்ப நாள் இருக்குது, அதை கொடுத்து கவலைப்பட வேணாம். அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களாம் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டா உண்டே தவிர மற்றபடி கோச்சாரம் நல்லா தான் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? ரொம்ப சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு ராசிநாதன் அமர்ந்து நட்சத்திரநாதனோட பார்வை. வேறு என்ன வேணும்? மோட்டிவேஷன். நிறையா பேருக்கு சொல்லக்கூடிய சினாரியோக்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். என்னடா நீ சொன்ன மாதிரியே கொஸ்டின் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வாக்கு பலித்தம் கிடைக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் குழந்தைங்க சொல்கிறது கிடையாது. பூரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைங்க வாயிலெல்லாம் விழுந்துடாதீங்க. அதுக்கிட்ட திட்டெல்லாம் வாங்கிடாதீங்க, சரியா? நீங்கள் திட்டிடாதீங்க. திட்டினாங்கன்னா கீழே நம்பர் இருக்கும், ஆண்டிகிட்ட சொல்லுங்கள். ஓகே, அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்கார பிள்ளைங்களை ஒன்றுமே சொல்லக்கூடாது. தங்கமாக இருக்கும் இந்த தடவை. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி புதிய வரவு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கன்சீவ் ஆகுது, திருமணத்திற்காக வெயிட் பண்ண, திருமண பிராப்தம், குழந்தை பேர், மருத்துவத்தின் மூலமாக தீர்க்கப்படாத நாள்பட்ட நோய்களுக்கான ஒரு விமோச்சனம், பண வரவு, கொடுத்த இடத்துல காசு வரலாம் தவிக்க ஒரு விஷயத்துல வருவதற்கான உத்தேசங்கள், வாய்ப்பு, அம்பிகையுடைய அருளை பெறுதல் அல்டிமேட்டாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கும் என் ஸ்பௌஸுக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா இந்த தடவை அது இணைப்பதற்காக சில விஷயங்கள்லாம் மேற்கொள்றோம். நல்லா தான் இருக்குது, நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாமல் டைலமாஸ் வந்துட்டு போகும். அதுவா இதுவான்னு நிறைய பேர் முதுகில் குத்துவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வயசில் தசாபதியை பொறுத்தீங்கன்னா ராகு தலைக்கு மேலே இருக்கான். நம்மளா பேராசப்பட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்புவை ராகு ரெடியாக கொடுப்பான். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். அம்பிகை வழிபாடு ஆனந்தத்தை தரும். போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய புத்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலோ இல்லை புத்தூர் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலோ போய் பார்த்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் பொடி அது மேலே போட்டு ஒரு பால் முடிஞ்சால் வார்த்துட்டு வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது வசந்தம் பிறக்கும் வாழ்க்கையில். எடுத்த காரையெல்லாம் டக்குன்னு ஜெகமாகும். எல்லாமே வெற்றி கிடைக்கும். இந்த தடவை சூப்பராக இருக்குது. இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? அம்பிகை வழிபாடு அருள் கடாட்சத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை போய் பார்த்துட்டு வர மங்களங்கள் சேருவதற்கான வாய்ப்புகளை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே கொடுக்கும். முடிஞ்சா பிரதோஷத்துக்கு தேன் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகே, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறையா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்த இந்த தடவை இந்த கங்காரு மாதிரியான விலங்குகளை பார்ப்பார். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், திடீர்னு எங்கேயோ இருந்து கங்காரு உங்கள் கண்ணில் போடும். ஏன் மேடம் அதுக்கு நான் ஆஸ்திரேலியாவை போகிறது அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல கங்காரு சம்மந்தப்பட்டு படிக்கிறது, கங்காரு குட்டியை பார்க்கறது, இல்லை கங்காரோட விஷயத்தை கேட்பது, இல்லை கங்காரு இன வகையில் இருக்கக்கூடிய இந்த மானை பார்க்கறது, ரெண்டுமே இந்த தடவை நடக்கும். இது ரெண்டும் நடந்தது அப்படின்னா நான் சொன்ன எல்லா பலனும் உங்களை நோக்கி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் பார்க்குறத நம்ம பார்க்குறோன்னு? ஒரு செகண்ட் மாறினாலே அடுத்தவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுங்க. உலகம் பிரபஞ்சம் வேற மாதிரி இயங்கி கொண்டிருக்குது. அப்போ நிறைய அந்த கங்காரு பார்க்கறது, மான் பார்க்கறதுலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திர நிகழக்கூடிய வண்ணமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டயத்தை முறையாக சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா வெற்றி வந்து குவியக்கூடிய காலமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.